ஒரு செல்வந்தனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். இளையவன் தந்தையின் சொத்தில் தன் பங்கை கேட்டான். தந்தை மகனை பிரிய மனமில்லாமல் சொத்தில் சரி பாதியை பிரித்து கொடுத்தார். அந்த இளையவன் தன் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு தூர நாட்டிற்கு புறப்பட்டான். அவன் அங்கே சுக வாழ்வில் தனது செல்வத்தை வீணாக்கினான். நாட்கள் ஓடின, அனைத்து பணத்தையும் இழந்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்த பின் உணவின்றி தவித்தான். பசியால் அவன் பன்றிகளுக்கு கூட உணவு கொடுக்க வேண்டிய நிலை வந்தது. அப்பொழுது அவன் உணர்ந்தான், என் தந்தையின் வீட்டில் வேலை செய்பவர்கள் கூட இவ்வளவு கஷ்டப்பட மாட்டார்கள் என்று எண்ணி அழுதான். அவன் செய்த தவறை உணர்ந்து தந்தையிடம் செல்ல முடிவு செய்தான். அவன் மனம் திரும்பி தன் தந்தையிடம் திரும்பிச் சென்றான். அவன் தூரத்தில் இருக்கும்போதே தந்தை அவனை கண்டார். கருணையால் ஓடி வந்து அணைத்து கொண்டார். மகன்தான் செய்த தவறுக்காக மனம் நொந்து மன்னிப்பு கேட்டான். தந்தை இழந்த மகன் கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இவ்வாறு மனந்திரும்பும் அனைவரையும் தேவன் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார் என்று இயேசு மக்களுக்கு போதித்தார்.